ஒருத்தர் ஷூ கடைக்கு போய் ஷூ வாங்க போயிருக்கிறாருங்க. கால் சைஸ் செக் பண்ணி பார்த்தா சைஸ் வந்து 8. அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, 8 சைஸ் ஷூ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இவர் போட்டு பார்த்துட்டு, இல்லை எனக்கு ஒரு சைஸ் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் நம்பர் சைஸ் வாங்கி போட்டு பார்த்துட்டு, அப்படியே அது போடும்போதும் கஷ்டப்பட்டு காலை உள்ள திருத்தி எப்படியோ ஒரு வழியா அதை போட்டு முடிச்சு நடந்து பார்த்து கஷ்டப்பட்டு தான் நடந்திருக்காரு. டைட்டா இருந்திருக்கு, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நடந்திருக்கிறாரு. இது எனக்கு கரெக்டா இருக்கு, இதை பில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கடைக்காரருக்கு ஒரே டவுட், என்னடா இந்த மனுஷன் கரெக்டான சைஸை வாங்காம ஒரு சைஸ் கம்மியா வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பில் போடும்போது கேட்டிருக்காரு. சார், ஏன் நீங்க உங்க சைஸ் வாங்காம ஒரு சைஸ் சின்னதா வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு கால் வலிக்காதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா வலிக்கும், வலிக்காம சின்னதா போட்ட கால் வலிக்கதான் செய்யும். அப்புறம் ஏன் சார் வாங்குறீங்க அதை அப்படின்னா, நான் வாரத்துல 5 நாள் ஆஃபீஸ் போகும்போது இந்த ஷூ போட்டு போவேனா, அப்ப ரொம்ப டைட்டா கஷ்டமா இருக்கும். 2 நாள் லீவ் வருது பாத்தீங்களா, சாட்டர்டே சண்டே, அப்போ இந்த ஷூ போட மாட்டேங்க, அப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும் தெரியுமா, அதுக்காக தான் நான் இந்த ஷூ வாங்குறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த கடைக்காரர் சொன்னாரா, சார் நீங்க 8ஆம் நம்பர் ஷூ வாங்கி போட்டீங்கன்னா வாரம் ஃபுல்லாவே உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும், அப்புறம் ஏன் நீங்க சின்ன ஷூ போட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டாராங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாமளும் இப்படிதானே எப்பயோ கிடைக்க போற ஒரு சந்தோஷத்துக்காக இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்களை, எவ்வளோ சந்தோஷங்களை நம்ம வந்து கவனிக்காம விடுறோம் இல்லையா, தியாகம் பண்றோம். தியாகம் பண்றோன்ற பேர்ல நம்ம வந்து ஏமாந்து போறோம். சின்ன சின்ன சந்தோஷங்களையும் விட்டு என்னைக்கோ கிடைக்கிற ஒரு சந்தோஷத்துக்காக ஏங்க இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? என்ஜாய் பண்ணுங்க லைஃப. இப்போ இந்த நொடி சந்தோஷமா இருங்க.